Hi friends, first time video போடுறேன் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். லவ் இஸ் காடுன்னு சொல்கிறாங்கல்ல, அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? அப்போனா லவ் பண்ணுறவங்க, நான் பொதுவாக சொல்லணும்னா எல்லாரையும் தான் சொல்கிறேன். லவ் பண்ணுறவங்கன்னா காதலர்கள் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நண்பர்கள், எல்லா பீப்புளையும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க, பைபிளில் போட்டுருக்குங்க, பொருந்தியது ஒன்று பொருந்தியது அன்பு சகலத்தையும் தாக்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்போது நாடாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க ஜாதி மதம்லாம் பார்க்காதீங்க, ஆனா என்னோட வாழ்க்கையில நல்லது நான் சொல்றேன். நான் ஒரு பெரிய பாவி. என்னோட பாவத்துக்காக ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டார். அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்கல்ல. நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எனக்காக அவர் அக்செப்ட் பண்ணிக்கினாரு, என்ன அக்செப்ட் பண்ணிக்கினாரு. அது போல கணவன் மனைவியும் எல்லாரும் சரி, உலகத்தில் இருக்க எல்லாரும் எல்லா பீப்புளும் சரி, எல்லாரையும் ஜீசஸா நினைச்சு ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். அது ரொம்ப ஈஸியான வேலையே கிடையாது, ஆனா அதை ஈஸியா பண்ண முடியும். அது எப்படின்னா, நீ மற்றவங்களை பார்க்கக்குள்ள கடவுளா பார்க்கணும், உங்களோட உன்னை விட மேன்மையானவர்களா பார்க்கணும். இப்ப நான் இருக்கேன், தலைவன்னா எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் பணியாளனா இருக்கணும், அதுக்கப்புறமா தான் அவன் தலைவனா இருக்க முடியும். ஒரு பாஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னா, பெரிய ஆர்டர் மட்டும் பண்ணக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும். அது போல இருக்கணும். முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அன்பை வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும். பணம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, பணம் இல்லாமலும் வாழ முடியும்னு சொல்லவும் முடியாது. ஆனா பணம் அத்தியாவசியம்தான், ஆனா மற்றவங்களை காயப்படுத்துறது இந்த மாரி வார்த்தையால, எக்ஸாம்பிள், தீயினால் சிட்ட புண் உள்ளாது மாறாதே நீ நாவினால் சிட்டவடு. நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறத பொறுத்து இருக்கு. உதவி செய்யுங்க, இல்லைன்னா உதவி செய்யுங்க, அப்படின்னா உபத்தொகை செய்யாம இருங்க சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. அது மாரி முக்கியமான விஷயம், எப்ப நீங்க பாவம் செய்கிறீங்களோ அந்த பாவத்துக்கு நீங்க மனம் வருந்தணும். கில்ட்டியா ஃபீல் பண்ணாலே போதும், நீங்க உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதுக்குன்னு மீண்டும் அந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது.
எந்த அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எட்டர்னல் லைஃப்ல நீங்க இடம் பெறுவீங்க. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், பாஸ் சபையில இருக்கவங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம இறந்து விண்ணுலகத்துல போக்குள்ள நல்லவங்களை கெட்டவங்கள தண்டனையும் பிரிப்பாங்க. கெட்டவங்க கிட்ட கேட்பாங்க கடவுள், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அளித்தீர்களா? நான் உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு அளித்தீர்களா? நான் மருத்துவமனையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்களா? நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா என்று உடனே அவங்கெல்லாம் கேட்பாங்க, கெட்டவங்கெல்லாம், கடவுளே நீர் எப்போது அங்கு இருந்தேன்? யார் யாரையெல்லாம் ஆடையின்றி இருந்தார்களோ நானே, யார் யாரெல்லாம் உணவின்றி இருந்தார்களோ நானே, யார் யாரையெல்லாம் சிறைச்சாலையில் இருந்தானே நானே, யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருந்தார்களே நானே, யார் யாரெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்தார்களோ அது எனக்கே செய்தார்கள். அப்பனா இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் ஒரு வாட்டினாச்சும் ஆடையின்றி இருந்திருப்போம், பசியால இருந்திருப்போம், மருத்துவமனையிலயும் இருந்திருப்போம், சிறைச்சாலையிலும் இருந்திருப்போம். அப்படி பார்க்கக்குள்ள எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பைபிள்ல இருந்து, பகவத்கீதையில இருந்து, குரான்ல இருந்து. பகவத்கீதையில பார்க்கக்குள்ள கல்கி அவதாரம் இருக்கு, பைபிள்ல பார்க்கக்குள்ள செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் இருக்கு, குரான்ல பார்க்கக்குள்ள ஒட்டேகன் தஜான் இருக்கு. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றது பார்க்க முடியுது. இஸ்ரேல் மேல நெருப்பு மழை மீறி தாக்குதல் நடக்கணும் பைபிள்ல போட்டு இருந்துச்சு, நெருப்பு மழை நடக்கணும் போட்டு இருந்துச்சு, அது நடந்துச்சு அந்த போர் மூலியமாக. அதே மாரி பைபிள்ல போட்டு நிறைய விஷயங்கள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இதுவே இறுதி நாட்கள். இப்பவே உங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கையிடுங்க. யார்கிட்ட? மற்றவங்க கிட்ட இல்ல, உங்களோட மனசாட்சி கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்க, மனம் வந்துங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். நிறைய பேர் நினைப்பீங்க, இவன் என்ன கொஞ்சம் மேடா பேசுறானேன்னு. மேடானா பைத்தியக்காரத்தனமா பேசுறானேன்னு. ஒரு வகையில உண்மைதான். நான் அந்த நிலைமைக்கு போயிட்டு வந்தவன் தான். 3 வாட்டி போனேன் பைத்தியக்காரனா ஆகி. ஆனா 4வது வாட்டி கடவுள் என்ன தெளிவுபடுத்தி விட்டார். இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி நம் கடவுள்கிட்ட இல்லை. கடவுள் சாத்தானுக்கு ஒரு கடவுள் சாத்தானுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப நம்மளுக்கு உலக அழிவுலாம் வருது இல்ல, அதெல்லாம் கடவுள் பண்றதே கிடையாது.